வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். திருவோண சக்கரவர்த்தியார் ஆலயத்தை இன்றைய முதல்வர் விஜய் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். ஒன்றனையில் அமைந்துள்ள பல வருடங்களாக புகழ்பெற்று விளங்கிய இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும். இதற்கான முயற்சிகளை எங்களால் முடிந்த அளவு செய்து வருகிறோம். இதற்கு முன் அமைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு, அதுபோல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் கோரிக்கை வைத்தோம். இதுவரை எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. இந்த கோவில் காடுமண்டி மூடி கிடக்கிறது. இது சக்தி வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகும். இங்கிருந்து புதுக்கோட்டை அந்த காலத்தில் கொண்டு சென்றுள்ளார்கள். கல்வெட்டுகளில் இதன் குறிப்புகள் தெளிவாக கூறுகிறது. கோவில் முன்புறம் குளம், அதற்கு பின்புறம் மயானமும் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி முருகன் சிலை மற்றும் பல புகழ்பெற்ற தெய்வங்களின் சிலைகள் உள்ளன. இதெல்லாம் இப்பொழுது காடுமண்டி உள்ளது. கீழணை உஞ்சனை நாட்டைச் சேர்ந்த உஞ்சனை கிராமத்தில் அமைந்துள்ள திருபுவன சக்கரவர்த்தி என்ற சிவபெருமான் ஆலயம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. அந்த ஆலயம் முள் புதரால் மறைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் கிராம மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வருகிறார்கள். பல முறை இந்த கோவிலை கோரிக்கையாக வைத்ததற்கு எந்த அரசும் செவிசார்க்கவில்லை. இப்போ புதிதாக வந்திருக்கின்ற விஜய் அரசு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசில் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று விரும்பி இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறோம். திருபுவன சக்கரவர்த்தி என்ற ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. சுமார் 1500 கிராமங்கள் உள்ளடக்கியது. இந்த கிராம மக்கள் வழிபடுவதற்கு இந்த ஆலயத்தை புதுப்பித்து தந்தால் மிகவும் அரசுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு நற்பெயர் ஏற்பட்டு இந்த மக்கள் ஆலயத்தை வழிபடுவதற்கு சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் சுத்தம் செய்து கோவிலை உருவாக்க வேண்டும். ஒன்றனை கிராமத்தில் அதிகமான பொதுமக்கள் வசித்து வருவதால் இந்த கோவில் வந்தால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டதேவி போல ஒன்றனைகளும் இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்க வேண்டும். இதற்கு இன்றைய முதல்வர் அறநிலையத்துறையின் மூலம் எங்களுக்கு உடனே உதவி செய்ய வேண்டும். இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும். உடனே இதற்கு தீர்வு கொடுங்கள் என தொழிலதிபர் ஒன்றனை அம்பலம் தெரிவித்தார். இந்த ஆலயத்தில் இருந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வால் கட்டளை இங்கிருந்து சென்றிருக்கிறது. இந்த 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 ஏரியாவை சுற்றலைக்கு பார்த்தால் உஞ்சனை மாகாணம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதில் பல கல்வெட்டுகளும் அமைந்துள்ளது என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு இதுக்கு முன் நின்று தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட கோவில், சிவகங்கை தேவஸ்தானம் எக்ஸ்ஆர்என்சியும் சேர்ந்து இதை அரசு ஒரு முயற்சி செய்து நல்ல முறையில் குறிப்பிட்டு வந்தால் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் ஆயிரக்கணக்கான மக்களும் இதை வழிபடுவதற்கு சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு முஞ்சனை நாட்டு தலைவர் ராவணமனா ராமசாமி அம்பலம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.